டிட்வா புயலினால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் தருணத்தில் எரிபொருட்களின் விலைகளை அதிகரித்த அரசாங்கம் மின்சார கட்டணங்களையும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விசனம் வெளியிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் இன்று உரையாற்றிய போது அவர் இதனை கூறினார். மின்சார கட்டணத்தை 33 வீதத்தால் குறைப்போம் என்று கூறிய அரசாங்கம் இன்று எரிபொருட்களின் விலையை கூட அதிகரித்துள்ளன. திரைசேரி விதிக்கும் வரிகளை நீக்கி துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்படும் அதே விலையில் எரிபொருளை பெற்று தருவோம் என்று கூறிய அரசாங்கம் இன்று மீண்டும் எரிபொருட்களின் விலைகளை அதிகரித்துள்ளன. மேலதிக கொடுப்பனவுகளை இல்லாதொழிப்போம் என்று பிரஸ்தாபித்தனர். ஆனால் இன்று உலகில் எரிபொருள் விலைகள் குறைந்து கொண்டிருக்கும் வேளையில் நமது நாட்டில் எரிபொருட்களின் விலைகள் அதிகரித்து வருகின்றன. அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் கைதியாக மாறிவிட்டுள்ளது. டிட்வா புயலினால் நாடு பாதிக்கப்பட்டிருக்கும் சமயத்தில் இன்று மின்சார கட்டணத்தை அதிகரிக்க தீர்மானித்துள்ளனர். ஒருபுறம் எரிபொருள் விலையை அதிகரித்துவிட்டு மறுபுறம் தேர்தல் வாக்குறுதிகளை கூட இந்த அரசாங்கம் மீறிவிட்டது.